இந்த வருஷம் சாம்சங் அவங்களோட ஏ சீரிஸ் வந்து சுமாராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் எஸ் சீரிஸோட மொமெண்டம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. சாம்சங் வந்து ஒரு ஃபோன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எப்போவுமே வந்து எதிர்பார்க்க முடியாது. மேபி அவங்களோட எம் சீரிஸ் எஃப் சீரிஸ் வந்து ஓரளவுக்கு வேல்யூவாக இருக்கலாம். பட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ்லாம் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது இல்லை. லாஸ்ட் இயர் சாம்சங் லான்ச் பண்ண A34 அண்ட் A54 ரெண்டுமே வந்து ஓவர் ப்ரைஸ்டாக இருந்து A34 இன்ஃபேக்ட் ஒரு பர்ஃபெக்டான ஃபோனாக இருந்தாலுமே வந்து பட் ஒரு தப்பான ப்ரைஸ் டேக்கில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இன்னமும் வந்து அந்த ஃபோனுக்கு பெரிய அளவுக்கு டிஸ்கவுண்ட் வந்து நம்ம பார்க்க முடியல. பட் இப்போ அதுக்கு சக்ஸஸராக வந்து A35 அண்ட் A55 ஸ்மார்ட் ஃபோன் வந்து சாம்சங் லான்ச் பண்ணுறாங்க. A55 ஸ்மார்ட் ஃபோனோட சப்போர்ட் பேஜ் வந்து ரீசெண்டாக லைவாக இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு ப்ளூடூத் சர்டிஃபிகேஷன் பேஜ்லேயுமே வந்து லிஸ்ட்டாக இருந்தது. பட் இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை, யூரோப்பியுமே வந்து கொண்டு வராங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸில் இவங்க என்ன ஸ்பெக்ஸ் வந்து ஆஃபர் பண்ண போகிறாங்க, வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா இல்லை எப்பவும் போல் டிமிக்கி தான் இந்த வாட்டி கொடுக்க போகிறாங்க, எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் வந்து சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேல் டைமில் வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ்க்கு வந்து மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ரெகுலராகவே வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அமேசான் மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அஜியோ இந்த மாதிரி வந்து மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் நம்ம டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்த்தோன்னா டிசைனில் வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. லாஸ்ட் இயர் பார்த்த மாதிரி அந்த வெர்டிக்கல் கேமரா செட்டப் தான் வந்து கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் பில்டு குவாலிட்டியில் வந்து ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. A55 ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு A சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு வித் மெட்டல் ஃப்ரேமோட வருது. ஸோ பில்டு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த வாட்டியுமே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப். பட் ப்ராசர்னு பார்க்கும்போது இந்த வாட்டி Exynos 1480 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. 1380க்கு வந்து ஓரளவு டீசெண்டான சக்ஸஸராக இருக்க போது. பட் GPU பர்ஃபார்மன்ஸில் ஒரு மேசிவான பம்ப் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இந்த வாட்டி வந்து Eclipse 530 GPU வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த GPU வந்து AMDயோட RDNA 2 ஆர்கிடெக்சரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. S24 சீரீஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். எக்லிப்ஸோட GPU பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வாட்டி சாலிடாக இருந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி வந்து ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் தெர்மல் மேனேஜ்மெண்ட் அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சாம்சங் பட்ஜெட் ஃபோன் நம்ம எடுத்துட்டோம், தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்திருக்கு. பட்ஜெட்டில் அந்த ஹீட் டிசிபேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கேமராவில் வந்து பெரிய அளவுக்கு அப்கிரேட் நம்ம பார்க்க போகிறதுல சிமிலர் லாஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன பார்த்தோமோ சிமிலரான அதே ஸ்பெக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரண்டில் வந்து ஒரு 32 மெகாபிக்சல் கேமரா, ரியரில் வந்து 50 MP மெயின் கேமரா, 12 MP அல்ட்ரா வைடு, 5 MP மேக்ரோ. பட் எப்படி இருந்தாலுமே வந்து Exynos ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சாலிடான கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். Exynosல வந்து நமக்கு லோ லைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க. Exynosல ISP பெட்டராக இருக்கிறதுனால எண்ட் ஆஃப் த டே வந்து நமக்கு அந்த கேமரா கேம் அப்படின்றது வந்து அந்த செக் பாக்ஸ் வந்து அவங்க டிக் பண்ணிடுறாங்க. ஸோ கேமரா வந்து நமக்கு பெருசாக டிசப்பாயிண்ட் பண்ண போகிறதில்ல. பட் A35 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா A34ல் Dimensity 1080 நம்ம பார்த்துருந்தோம். பட் இந்த வாட்டி வந்து Exynos 1380 யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் A54ல் யூஸ் பண்ண அதே ப்ராசர் தான். F54லேயுமே வந்து சிமிலர் ப்ராசர் தான் நம்ம பார்த்துருந்தோம். பட் F54க்கு வந்து அவங்க 6000 mAh பேட்டரி கொடுத்து அப்படி இப்படி மேக்கப் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இது ஒரு பவர் ஹங்கிரியான ப்ராசர் தான். எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்க ஹீட் டிசிபேஷன் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்றது பொறுத்த இருக்கு. மீடியாடெக் கூட Dimensity 8200 ப்ராசர் வந்து இந்த A35ல யூஸ் பண்ணியிருந்தாங்களே வந்து சாலிடாக இருந்திருக்கும். பட் சாம்சங் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அவங்களோட ஓன் ப்ராசர் யூஸ் பண்ணி வந்து ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் கொஞ்சம் நல்லாவே பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். IP ரேட்டிங்குமே வந்து ரிட்டைன் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து Android 14 மேலே பில்ட் பண்ண One UI 6 or 6.1 வரலாம். A55ல வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. 128 higher refresh rate சப்போர்ட் இருக்குது. பிரைட்னஸுமே வந்து இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதா வந்து ஒரு சில ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். A35ல டிஸ்பிளே பற்றி பெருசாக ரூமர்ஸ் எதுவும் இல்லை. பட் AMOLED டிஸ்பிளே வந்து கன்ஃபார்மாக இருக்கும். பட் A35 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ரைஸிங் இந்த வாட்டியாச்சும் கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா F54 வந்து நமக்கு less than 25,000 அவைலபிளாக இருக்குது. A35 ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருந்தாலுமே வந்து அரௌண்ட் அந்த 30,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் தான் வந்து கொண்டு வருவாங்க. மேபி ஒரு 26, 27லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஓரளவு ரீசனபிளான ப்ரைஸிங்காக இருக்கும். அண்ட் A55 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து 35,000 to 40,000 ருபீஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாம்சங் இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கு வந்து எந்த ப்ரைஸுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த ரெண்டு ஃபோன்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். A55 வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ப்ரைஸிங் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க அப்படின்னா எஸ் இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல A சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் A35 வந்து ப்ரைஸிங் ஓரளவுக்கு அக்ரெசிவாக பண்ணாதான் வந்து அந்த ஃபோனை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸிங் வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னா
கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அண்ட் February March மந்தில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாம்சங் இந்த ஃபோனில் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்கன்றதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.